600. படியால பார்த்தீங்கன்னா இடி முழங்குது. ஆமா, கொண்டு வா. போனால் வராது, பொழுது போட்டா இருக்காது. கிலோ 600 ரூபா போதா? பாருங்க அப்படி தூக்கி போட்டு நம்ம மீன் வாங்கலையா? எல்லாம் வந்து நான் இங்கே கடல் விடாளா அது? ஆனக்கோட்டை. ஓகே ரைட். என்ன மீன்பிடி இடங்கள் இருந்து பெரிய வாளியோட தாரங்க வந்தால் 8 கிலோ வரும், 10 கிலோ வருமா? பெருசு. இந்த பெரிய சீலா மீன் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. சுறா 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 இது போட்டு ஒரு எல்லாம் கூடுதல் எல்லாமே வந்து 8 மணிக்கு பிறகுதானா. கழுத்து மீன் வாயை பாருங்க, பெரிய சைஸ். இப்போ இன்னைக்கு வந்து மீன் வந்து விலை கூடினா நாளைக்கு மீன் விலை குறையும். ஆனால் அதுக்கு என்ன பேர்? சரியான பெருசு. கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க இந்த சீலா மீன் வாயை பாருங்க. ஹலோ வணக்கம் உறவுகளே, நாங்கள் சந்தனேஷ். இன்றைக்கி நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இந்த மழைக்கு பிறகு, அதாவது இந்த புயல் மழைக்கு பிறகு வந்து இந்த 2026 ஜனவரி மாதம் மீன் விலை வந்து என்ன மாதிரி வந்து போகணும்னு சொல்லி எங்களுடைய யாழ்ப்பாணம் பண்ண மீன் சந்தைக்கு வந்து நாங்கள் இப்போ இங்கே ஏலமெல்லாம் கூறி நிறைய மீன் கொண்டு வந்து விற்பினோம். என்ன மாதிரி வந்து மீன் விலை போகணும்னு சொல்லி பார்க்கலாம். மக்களே பாருங்க, வந்து மழை வந்து இப்போ பெஞ்சோன்னு இருக்குது. சரியான பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தை வந்து இந்த மழை நேரத்தில் என்னென்ன வகையான மீன்லாம் வருது, என்ன விலை வந்து போகுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கிரௌட் குறைவாக இருக்கா. நேரம் வந்து 8 மணிக்கு பிறகு தான் இந்த இடத்துல வந்து நிறைய மீன் கொண்டு ஏலம் குருவினம். பாருங்க இப்போ தான் வருதுண்டா, கூடியா எல்லாம் வண்டியில் வருது. ஏற்கனவே நாங்கள் அடுத்து போட்டுக்கோமா வீடியோ. இந்த மழை நேரத்தில் பார்ப்போமா. தை மாதம் மீன் மழை எப்படி பொழிகின்றது. ஏலமும் கூறுவினம், அங்கால வச்சு மீப்பினம் எல்லாம் பார்க்கலாம். வடிவா அதை பார்ப்போம். முதல்ல பெரிய கழுத்து மீனா, சரியான பெருசு. ₹550 ஸ்டார்ட் ஆகுதா கிலோ? வேற மீன் வேற கொஞ்சம் இருக்குது. கிரலி அங்கால ஒட்டி அப்படியே வழுதி கொட்டினோமா. கழுத்து மீன் வாயை பாருங்க. ஒரு சைடு வந்து மீன் வந்து ஏலம் கூறிவினோம், அங்கே பின்னுக்கு வந்து மீன் வந்து ஏலம் கூறணும். பிறகு ஒரு சந்தை மாதிரி போட்டு விற்பினோம். எங்களை பாருங்க, இந்த கூடை பட்டிக்குள்ள வந்து ஒட்டி மீன் இருக்குங்களா, ஒட்டி எங்களை பாருங்க இதில் வந்து போட்டு விற்கணும். 1600 ரூபா போகுது பாரு. பாருங்க அப்படியே ஃப்ரெஷ் மீன். பாருங்க அப்படி தூக்கி போட்டு நம்ம
அப்படியே மீனுங்குதா? நிறைய இடங்கள்ல இருந்து மீன் பெறும். அதாவது இந்த சந்தைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய பெரிய என்ன மீன்பிடி இடங்கள் இருந்து எல்லாம் கொண்டு சேர்த்து கொண்டு வந்து வச்சு தான் இங்கே வச்சு ஏலங்குறி வேணாம். சரியாக 8 மணிக்கு நல்ல ஒரு பரபரப்பாக வந்து இந்த இடம் வந்து ஏலங்குறி வேணாம் வர கொட்டினோம் சரியா. இதுவும் பாரு என்ன அது பாரு. ஓகே மீன் சரியாவா? சரியா ஓகே. திரளியும் இருக்கு. கயல் மீன் வந்து பாருங்க 850 ரூபான்னு சொல்லி ஏலம் ஆரம்பிக்கணும். ஆயிரம் ரூபாய் போயிட்டுதா? கயல் மீன் 1150 1100. பாருங்க வருது கூட மீன் வருது. கூடையில் ஒரு பேக்கில் சாரி இந்த ஒரு பேக் ஃபுல்லாக அப்படியே மீனா? வாலி மேலே ஒன்று கொண்டு போய் என்னமா பாப்பா போகுது பாப்பா. திரளி எல்லாம் கலந்துருக்கா கொட்டு? ஆமா சரியா எல்லாம் அடுத்தது கொண்டு வா. எல்லாம் தெரிவு செய்யணும். நண்டு நண்டு எங்கால பாருங்க நண்டு வச்சுக்கணும். 400 நீலக்கால் நண்டுன்னா சரியான விலை வைக்கும். இது வந்து இன்னொரு வித்தியாசமான நண்டு நீலக்கால் நண்டு அது விலை கூட 450. ரைட் முடிஞ்சது ஓவர் கேம் ஓவர். கிலோ வந்து 450 ரூபா கொடுத்தாச்சு அந்த நண்டா. இந்த வியாபாரி அண்ணா வாங்கி தராம். சுரா 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 ஓடியா ஓடியா அந்த வரேன் உயிரா பாஜுரா உயிர் சுரா உயிர் 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 கடிச்சு போட முடியுமா? ரெண்டாயிரமா? 2100. இது ஒரு வித்தியாசமான மீனா இருக்கு. 2800 கொடுத்தாச்சு. அந்த சுறாவா 2800 ஆகுது கிலோ கிலோ. அப்படியே அந்த வாங்கிட்டு பாருங்க. சரியா வந்து இங்க 8 மணிக்கு பிறகுதான் காலையில் வந்து மீன் நிறைய வரும். ஏலம் கூறுறது எல்லாமே வந்து 8 மணிக்கு பிறகு. ஆனால் 7 மணிக்கு வந்துடும். ஆனால் அது குறைவாக இருக்கும். நீங்கள் பரபரப்பாக பார்க்கணும்னால் 8 மணிக்கு தான் வரணும். நீங்கள் ஒரு வியாபாரி வாங்கிட்டு போகிறேன். அப்படி போ இவரா மைனர் பால் சுறா
பின்னால் வேறு அடுத்த உடனே ஓடினா ஆனால் இதுக்கு என்ன பேர் இது ஆனால் இதுக்கு என்ன பேர் இதுக்கு என்ன பேர் ஆ காலை என்ன காலை என்ன விலை போகுது காலங்க நல்ல டேஸ்டா எவ்வளவு 950 ரூபா காலை மீன் பார்த்தீங்களோ சில மீன் வந்து நான் இங்கே வந்தான் பார்க்குறேன் புதுசாக அடுத்த பேரம் வருது கூலர் என்ன இருக்கும் கொண்டு வா மீனை கொண்டு வா என்ன மீன் பார்ப்போம் எல்லாம் பெரிய மீன்கள் எவ்வளோ வேகமாக பாருங்க போயினோம் இதுக்குள்ள பாருங்க எல்லாம் வந்து பெரிய மீன்கள் எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கடல் குறாலா இது கடல் குறாலா சீலா எல்லாம் இருக்கு எங்க இருந்து வருது எல்லாம் நயனாதீவுல இப்படி மீனா ஒவ்வொரு சீசனுக்கு என்ன பெரிய ஒரு சீலா வேறங்க வந்தா சீலான சைஸை பாருங்க நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 8 கிலோ வரும் 10 கிலோ வருமா பெருசு பெண்ணா பெருசப்பா என்ன சைஸ் என்ன பெண்ணா பெரிய சீலா பெரிய மலைப்பாம்பு சரியான பெருசு இந்த பெரிய சீலாமே நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு பெரிய பாம்பு போல இருக்குது ஆரம்பிக்க போயினோம் பாருங்க என்ன பெரிய பாருயா எல்லாம் உடல் மீன்கள் கடல் குறால் வருது கடல் குறால் கடல் குறால் வந்து பாருங்க பெருசு 1500 ரூபா போகும் அடுத்தது பாருங்க வேறு சீலா கடல் புறாலே விட மாட்டாங்க கொண்டு வருவாங்க ஒரு வித்தியாசமான அந்த அண்ணன் வாங்கிட்டாரு கொண்டு வர தூக்குறதுக்கே 3 பேர் தான் போல அடுத்த வருது வாடி 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 400 இப்பதான் மீன் பாரு பாரு அடுத்தது திருக்க திருக்க சின்ன கூட்டி திருக்க
வேறையா இந்த மீன் நயனாதீவிலிருந்து வந்ததா நான் ரெண்டு தான் பார்க்குறேன் புளி புளி மேரங்க தான் ஆனால் பேர போனால் வராது பொழுது போட்டா இருக்காது வாங்க வாங்க இது விலை குறைவா இருக்குமா இன்னைக்கு மீன் விலை கூட மழையண்டால விலை கூட மீன் இல்லை சரியான தட்டுப்பாடு மீனா மீனே குறைவா இருக்கு இல்லாட்டி இந்த இடமெல்லாம் இல்லாட்டி இந்த இடம்லாம் அப்படி மீன் கொண்டு கொட்டி வேணும் சன்டனேஸ் யூடியூப் சேனல் ஐயா வாங்கிட்டு போகிறேன் ஓகே ரைட் பாருங்க ஐயா வந்து செல்ஃபி ஸ்டைல் காட்டுறாரு கண்டிப்பா கண்டிப்பா அவரை வெண்ணெய் கொண்டு போகிறார் பாப்பா ஐயா எந்த ஊர் கொண்டு போறீங்க 300 கிலோ 300 எந்த ஊர் கொண்டு போறீங்க எந்த ஊர் ஆனக்கோட்டை ஓகே ரைட் ஆனக்கோட்டையை கொண்டு போகிறாரா சந்தைக்கா இல்லாட்டி வீட்டுக்கோ ஊருக்கு வைக்கிறதுக்கா ரைட் ஆனக்கோட்டை ஊருக்கு கொண்டு போகிறாராம் ஐயா சைக்கிள் வியாபாரி போல வேறங்க இல்லாட்டிக்கு மோட்டர் பைக்கில் சைக்கிளா ஓகே ரைட் இங்கே பாருங்க இந்த நிறைய மோட்டர் பைக்குகள் சைக்கிள்கள் அணிக்குது இதெல்லாம் காங்கோது எல்லாமே இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க இந்த இடத்துல இவ்வளோ மீன் உடந்து வச்சிக்கணும் சொல்லி எல்லாரும் சும்மா காட்டுறோம் பாருங்க இந்த இடங்களையும் பார்க்கலாம் அப்படியே நீங்கள் என்ன சரியா போகுது சரியா அங்கே தொங்க வரையும் கொண்டு போயினோம் லைனாக பாருங்க வந்தா கடும் விலை ஏன்னா சரியான விலை அண்டைக்கு மீன் உண்மையாக விலை அண்டைக்கு ஏன்னால் மீன் குறைவு கிலோ 600 போகுதா கிலோ 600 பார்த்தீங்களா ரைட் ஒரு கிலோ 600 வேற இல்லாட்டி எவ்வளோ போகும் இது இல்லாட்டி எவ்வளோ போகும் 300 350 அப்படி போகும் வேணா 350 அப்படி போகும் ரைட் ஓகே ரைட் அதான் கஷ்டம்தான் எப்படியும் தொழிலுக்கு விட மாட்டேன் கஷ்டம்தான் அதான் இங்கால பாருங்க அந்த ஐயா ஆனக்கோட்டை ஐயா வந்து எடுத்து சைக்கிளுக்குள்ளே கூடைக்குள்ள எடுத்து போடுறாரு அப்போ ஐயா காலையில் வந்து டெய்லி வந்து இங்கே எடுப்பீங்க அப்புறம் இது போட்டு ஊருக்கு இது போட்டு சரிண்ணா பார்த்து போயிட்டாங்க ஓகே ரைட் மக்களே இன்றைக்கண்டியில் இந்த ஜனவரி மாதம் பிறந்ததிலிருந்து மழையும் காத்தனால வந்து இப்போ கொஞ்சம் விலை வந்து கூடவா இருக்குது இல்லாட்டி வந்து கண்டிப்பாக மீன் மெலிவாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போவோம் இப்போ இன்றைக்கு வந்து மீன் வந்து விலை கூடினா நாளைக்கு மீன் விலை குறையும் அதனால் நாங்கள் முடிவெடுக்கலாது இங்கே மீன் விலை கூட அங்கே மீன் விலை குறைவுன்னு சொல்லலாது எங்கே மீன் வந்து நல்லா கூட படுதோ அங்கே விலை வந்து குறைவாக போகும் நல்ல பெரிய இறால் பாருங்க வந்தால் இந்த இறால் தான் வாங்கி சாப்பிடணும் கருப்பு இறால் என்னென்ன போகணும் இறால் தெரியுமா 1200 ஓகே சிஸ்டர் வருது சிஸ்டர் வாரா சிஸ்டர் வாலியோட பெரிய வாலியோட பாருங்க வந்தா சிஸ்டர் போகிறேன் நாங்கள் எல்லாம் வந்து நாட்டு தான் கொண்டு போவோம் அவையில் வந்து பெரிய பெரிய அண்டா பெரிய வாலியல் எல்லாம் கொண்டு அள்ளி கொண்டு போகிறேன் போல நான் நினைக்கிறேன் அவன் இந்த சிஸ்டர் பொங்கல் அதில் ஒன்று வச்சு சமைக்கிறது நல்லா போயிடணுமா எங்களை பாருங்க இறாலை வந்து தெரிவு செஞ்சு வைக்கணும் சின்ன இறால் பெரிய இறால் ஒவ்வொரு சைஸுக்கு இந்த மாதிரி 1200 போல எல்லாம் புக்கிங் பார்த்தீங்களோ கண்டிப்பா ஆள் எடுத்தாச்சு 1200 1200 1300 எல்லாம் புக்கிங் கண்டிப்பா 1200 லாபமா ஐயா மீன் வாங்கலையா அது சரி இன்னும் கொஞ்சம் பெரியா இருக்கா பாறை மீன் போட்ட போற வரங்க
முடிய வருதா? நான் நினைக்கிறேன் பாசவூர் குருநகர் பாரமீன் மீனுங்க வேற நம்பி அடுத்தது வேற வருது கூடியல என்ன மீன் லாபம்? எல்லா மீனும் கலந்துருக்கா? கலந்துரலி பாவல் உலமீன் வேற நண்டு எல்லாம் கலந்து ஓட்டி 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 600 பெரிய ஓட்டியா? மக்களே வித்தியாசமான பாறை வந்து இது வந்து கரங்கனி பாறை 1500 ஸ்டார்ட் ஆகுது. 1500 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது எல்லாம் கரங்கனி பாறை. 1600 கரங்கனி பாறை. 450 சூட மீனா என்ன விலை போதும் பார்ப்போம். சூட 450 ரூபா சூட மீன் 450 ரூபா போதாம் கிலோ. நல்ல கொடி மீன் 450. அடுத்தது வாழை கடல் விரால் என்ன பெரிய கடல் விரால். இந்த சீலா மீன் வாயை பாருங்க எவ்வளோத்துக்கு அப்படியே பூரா இருக்குன்னு சொல்லி சீலா 1200. வழியால பார்த்தீங்கன்னா இடி முழங்குது. இடி முழங்குது. இங்கால பெரிய பாறை மேடம் வந்தா பெரிய சைஸ் பாறை. கண்டிப்பா இந்த மோட்டர் பைக்கில் இப்போ கொண்டு விற்க போகிறாரு. நான் நினைக்கிறேன் சந்தை கொண்டு வரோ இல்லாட்டிக்கு ஊருக்கு கொண்டு வர வழியில். ஆமாம் ஆமாம். என்ன சனம் மக்களே, இன்னொரு கொஞ்ச நேரத்தால் தான் மக்கள் வாங்க வருவீனம்மாம். இப்போ வந்து வியாபாரி மாதிரி தான் கூட வாங்க வந்தவேல். இரவு 8 மணி மட்டும் இந்த சந்தை வந்து இயங்குமா, அதாவது 7 நாளும் இயங்கும். திங்கள்லேருந்து ஞாயிறு மட்டும் காலையில் ஒரு 7 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் இந்த சந்தை வந்து இயங்கும். பண்ணை மீன் சந்தை யாழ்ப்பாணம். சீலா கொண்டு வேணும்.
சரி மக்களே, நீங்கள் வந்து எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் அந்த பண்ணை மீன் சந்தையில் வந்து இந்த மலைக்கு புயலுக்கு பிறகு வந்து இந்த மீன் விலை வந்து என்ன மாதிரி போகுது, என்னென்ன வகையான மீன் மேலே காடியிருப்போம். உண்மையாக வந்து நல்ல ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. மற்ற வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.